செங்கிஸ்கானின் பிறப்பு செங்கிஸ்கானுக்கு வாழ்நாள் முழுதும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது என்றே சொல்லலாம். தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் செங்கிஸ்கான் செய்த முதல் மாற்றம் முக்கியமானது. தான் சந்தித்த அவமானங்களையும் கடுஞ்சொற்களையும் இனி பிறக்கப் போகும் எந்த மங்கோலிய குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சில சட்டங்களை கொண்டு வந்தார் செங்கிஸ்கான். என்ன நடந்தது செங்கிஸ்கான் பிறப்பில்? மங்கோலிய இனக்குழுவினர் இன்னொரு மங்கோலிய இனக்குழுவினரின் இடங்களை தாக்கி அவர்களது கால்நடைகள் குதிரைகளை அபகரிப்பது அவர்களது வழக்கமாக இருந்தது. முக்கியமாக வெற்றி கொண்ட இனக்குழுவின் தலைவரின் மனைவியை கடத்தி கொண்டு வருவதை வெற்றியின் அடையாளமாக கருதினர் மங்கோலியர்கள். 11ஆம் நூற்றாண்டு சிலிடு மெர்கிட் என்ற மங்கோலிய இனக்குழுவின் தலைவன். அன்று அவருக்கு திருமணம். மங்கோலியர்களின் கலாச்சாரப்படி புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் ஒரு காட்டுக்குள் தனியாக ஒரு கூடாரம் அமைத்து சிறிது காலம் வாழ வேண்டும். புதிதாய் திருமணமான சிலிடுவும் அவரின் மனைவி ஹோலுனும் ஒரு ரதத்தில் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தனர். அவர்களை வழி அனுப்ப அவர்களுடன் பாதுகாவலர்கள் சிலர் வந்தனர். திடீரென்று எங்கிருந்தோ பறந்து வந்த விஷம் தடவிய அம்புகள் ரதத்தினை சுற்றியிருந்த பாதுகாவலர்களின் உயிர்களை கன நேரத்தில் பறித்தன. சிலிடு ஹோலுனின் முகங்களின் பதட்டம் பரவியது. சிலிடு ரதத்தின் வழியே எட்டி பார்த்தார். சர்ரென்று ஒரு அம்பு அவர் தலைமுடியில் பட்டு பறந்தது. மயிரிழையில் உயிர் தப்பினார் சிலிடு. ஹோலுன், வெளியே எதிரிகள் 30 பேர் இருக்கிறார்கள், என்ன செய்வது என தன் மனைவிடம் கூறினார் சிலிடு. அதற்கு ஹோலுன் சிலிடுவிடம், நீங்கள் அவர்களிடம் மாட்டிக்கொண்டால் உங்களை கொன்று விடுவார்கள். நீங்கள் இங்கிருந்து தப்பிவிடுங்கள், படை திரட்டி கொண்டு வந்து என்னை மீட்டெடுங்கள் என கூறினாள். என்னை மன்னித்து விடு ஹோலுன் என்று கூறிவிட்டு அந்த ரதத்திலிருந்து வேகமாய் வெளியேறி ஓடி மறைந்தான் சிலிடு. எதிரிகள் ரதத்தை சுற்றி வளைத்தார்கள். அந்த இனக்குழுவின் தலைவன் எசுகை ஹோலுனின் முன் வந்து நின்றான். நல்ல அழகு, உன் பெயர் என்ன? ஹோலுன் பதில் சொல்லவில்லை. நான் எசுகை, போர்ச்சுகின் இனக்குழுவின் தலைவன். நீ இனிமேல் என் மனைவி. வா, நமது இருப்பிடத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி ஹோலுனை வளைத்து பிடித்து தூக்கி தன் குதிரையில் ஏற்றிக்கொண்டான் எசுகை. தான் கடத்தி கொண்டு வந்த ஹோலுனை தன் 2வது மனைவியாக்கிக் கொண்டான் எசுகை. முதல் மனைவி மூலமாக அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருந்தான். மங்கோலியர்களின் கலாச்சாரத்தில் இது பெரிய தவறாக கருதப்படவில்லை. தன் தாயின் 2வது கணவரின் மகன் என்பது செங்கிஸ்கானுக்கு ஒரு மன வருத்தத்தை வாழ்நாள் முழுதும் கொடுத்து கொண்டே இருந்தது. மிகப்பெரிய அரசுகளான சீனாவையும் ரஷ்யாவையுமே அச்சுறுத்திய இந்த மங்கோலியர்கள் யார்? மங்கோலியர்களிலிருந்து தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக சீனர்கள் கட்டிய மிகப்பெரிய சுவர்தான் உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாளை பார்ப்போம். நன்றி. ரா. கணேஷ்குமார், ராசிபாளையம்.